வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவு செய்தொழில் தடை நீங்க, வியாபாரம் செழிக்க, தீரா கடன் அடைபட, அடகு வைத்த நகைகள் மீட்க, ஸ்திரமான சொத்து அமைய, வீடு இந்த மாதிரி சொத்து அமைய நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு முறை இதுதான் இன்றைய பதிவு. பெரிய பொருள் செலவு கிடையாது. எம்பெருமான் சிவனை கடகராசியில் சந்திரன் பயணிக்கும் வேளையில் பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்களும் ஆயுத நட்சத்திரம் இந்த நாட்களில் சிவபெருமானுக்கு 27 மனோரஞ்சித பூக்களை மாலையாக கட்டி வில்வத்தால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி இந்த மாலையை சாத்தி, வெண்பட்டு அல்லது வெள்ளை உடை சிவபெருமானுக்கு சாத்தி 2 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வாங்க. உங்களோட குறைகளை சிவபெருமான்கிட்ட சொல்லி, உங்களோட தேவைகள் என்னவோ அதை சொல்லி முறையாக வழிபாடு பண்ணி வாங்க. இந்த அத்தனை தடைகளும் உடையும். இந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். செய்தொழில் தடை இருந்தால் தடை நீங்கும். வியாபாரம் நல்லா செழுமையாக இருக்கும். தீராத கடன் அடைபடும். அடகு வச்சு நகை மீட்க முடியாமல் தவிச்சுக்க இருக்கவங்க, எனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் இந்த வழிபாடு முறையை செய்யுங்க. ஒவ்வொரு கடகராசியில் சந்திரன் பிரவேசிக்கிறப்ப ஒவ்வொரு டைம் போய் இந்த பூஜை பண்ணிவாங்க. பெரிய பொருள் செலவு கிடையாது. இதை செஞ்சு வாங்க. நிச்சயம் வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட அத்தனை விஷயம் கிடைக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. உங்களோட கருத்துக்களை என்னோட வாட்ஸ்அப் ஐடியில் தெரிவிங்க. உங்களோட கேள்விகள் எப்படி இருக்குது, எதை நோக்கி வேணும் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு தெரிந்த விஷயங்களை நிச்சயம் நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். உங்களோட கிரக நிலைகளை பாருங்கள். எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் மாந்திரிகத்தினால பாதிப்பு வர்றதில்லை. எல்லோரும் மாந்திரிகத்தில் தான் நம்மளுக்கு பிரச்சனை நடந்திருக்கோ அப்படின்னு நினச்சிக்கிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. கிரகங்களோட வலிமையும் பார்க்கணும். உங்களோட ஜாதகத்தை ஆய்வில் எடுத்து பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பார்த்தா தான் உங்களோட பிரச்சனைகள் என்னங்கிறது தெரியும். நான் எல்லா பூஜையும் செஞ்சுட்டேன், எல்லா வழிபாடும் செஞ்சுட்டேன், நான் இங்கே அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. சொல்கிறவங்களுக்கெல்லாம் இதை மனசில் வச்சுக்கோங்க. முதல்ல உங்களோட ஜாதகத்தை நீங்கள் முறையாக பார்த்து கிரகங்களுக்கு இருக்க தடைகளும் தோஷங்களையும் நிவர்த்தி செய்யுங்க. எல்லோரும் ஜெயிக்கலாம். எல்லோரும் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரலாம். மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.